உட்காந்துக்கிற ஒரு மாதிரி அந்த ஒரு சத்தியமா அந்த நீ இப்ப இல்ல இப்ப பார்த்தா இல்ல இப்ப பார்த்தா கூட ஏன் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் 2025 இப்ப அந்த படத்தை பார்த்தா கூட உனக்கு லைட்டா அந்த ஷோல்டர் நீயே தொட்டு பார்ப்ப. சத்தியமா அது பார்க்கலாம் வந்து கேளு, நீயே பார்ப்ப தொட்டு உண்மையிலே எறும்பேறுது அந்த கதைலாம் இல்ல. படத்தை பார்த்தா தோணும் இது. ஆனா இதுல படத்தோட எதுவும் நல்லா இருக்கும். அதான் அந்த போலாரைட் கேமரால அது பேய் இது வந்துட்டு தெரியும் இது வந்துட்டு. இதுல எது தருமா அந்த படத்தையே தூக்கி விட்டு எது தருமா ஒரு ஷோல்டர் எது தருமா நல்லா கனெக்ட் ஆச்சுன்னு ஷோல்டர் வலின்னு இருக்கும் அவனுக்கு. டாக்டர் போய் பார்ப்பான், டாக்டர் பார்த்தா எல்லாம் போன்ஸ் இது மசில்ஸ் எல்லாமே நல்லா இருக்குதுன்றான். படம் ஃபுல்லா அதை காமிச்சுன்னு இருப்பானுங்க. படம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தான் வந்துட்டு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி போய் பார்ப்பான். பேய் ஷோல்டர்ல உட்காந்து இருக்கும். பகீர்னு இருக்கட்டும் அது. அதான் இல்ல ரீமேக் இருக்கட்டும். ஆனா தமிழ்ல தானே ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இது எப்படிமாக்குது சந்திரமுகி தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஆனா அது மலையாளம்ன்றது அப்புறம் தான் தெரிஞ்சது சோசியல் மீடியா வந்த பிறகு. அது சிவி 2 வந்துச்சுல்ல, நான் தியேட்டர்ல தான் லெக்ஸ் நான் போய் பார்த்தேன். அது டிக்கெட் கூட என்னோட இது அக்கௌண்ட்ல இதில் தான் இருக்கும். இவர் எல்லாத்தையும் தியேட்டர் போனன்னு. ஏய் லூசு உண்மையாலுமே பார்த்தேன்டா. நீ போயிட்டு மறந்துட்டு இருப்ப. இப்ப கூட டிக்கெட் கூட இந்த இதுல இருக்கும், போய் சர்ச் பண்ணா கூட இருக்கும். மேட்டர் என்னன்னா அது போயிட்டு இல்ல அந்த படத்தை கிட்டத்தட்ட தியேட்டர்லயே மொத்தம் ஒரு 5 பேரோ என்னமோ இருந்தானுங்க. அவனுக்கு 8 இருந்தானுங்க. நான் தனியா தான் உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஆனா நான் என்னமோ எதிர்பார்த்தேன், இது பண்ணேன். கடைசியா ஒரு அந்த அளவுக்கு இல்ல தெரியுமா படம். அந்த அளவுக்கு இல்லையா? பார்ட் 2டா. பார்ட் 2 அது வந்ததானே தெரியல. சிவி 2 வந்ததா? நீங்க பார்ட் 2 இருக்குன்னு இப்போ வந்துச்சு இப்ப கூட ரீசெண்டா கூட பார்ட் 2 வந்துச்சு. தியேட்டர் இருக்கு, நியூ சினிமால தான் ஓடுச்சு. நான் போய் பார்த்தேன் ஒரே நிமிஷம். எங்க டிக்கெட் தேட வேணாம் இருக்கட்டும். ஏன்னா அது மொக்கப்படம். அம்பு அதே மாதிரி அம்புலயும் நல்லா இருக்கும். ஒரு சில படம்லாம் இது டார்க்கா இருக்கிற படம் தமிழ் சினிமால எடுக்கிறது கம்மி தான். இது அந்த காட்டுக்குள்ள இருக்குமே அந்த அம்புலி அதுவா ஊசி போட்டு. ஆனா இதுல எனக்கு நயன்தாரா பிடிக்காது. நான் அது படத்துக்கே போக மாட்டேன். ஆனா அறம் படம் இது நல்லா இருந்ததுன்னு நான் டிவில பார்த்திருந்தேன். சரி நம்ம மாயா படம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க போகும்போது இழுத்துன்னு போயிட்டானுங்க. அது நயன்தாரா படம் கூட தெரியல அந்த டைம்ல. ஏன்னா அது அதான் ஒரு மாதிரி இருந்தது. சரி பேய் படம்னு போனேன். பார்த்தா உண்மையிலே அது மாயா நல்லா இருந்தது. மாயா படம் நல்லா இருந்தது. மாசுங்கிற அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கும் பாத்தியா, இது மாயா படத்துல. அது நம்ம கடலூர்ல எடுத்ததான் அது. இவரு வேற ஏதாவது நின்னா கடலூர், உட்காந்தா கடலூர், குச்சா கடலூர், செத்தா கடலூர். ஏய் உண்மையாலுமேடா டேய் அது நயன்தாரா கிட்டே உனக்கு நடுவுல ஒரு நிமிஷம் விக்னேஸ்வரன் போயிட்டு கவர்மெண்ட் சொத்து எழுதி கேட்டானே அதுவும் கடலூர் தானே? ஏய் அது பாண்டிச்சேரி சார். எவ்வளவு திமிர் இருக்கணும். டேய் அது ஷூட்டிங்காக கேட்டது. அது மிஸ்டேக்கால வந்து அப்படி அவனை பத்தி எங்களுக்கு தெரியும் சார். அவன் எவ்வளவு பெரிய மண்டகோல இருக்கு. இல்லடா நீங்க மஞ்ச கண்ணாடி போட்டுக்கிட்டு தெரியுதுன்றீங்க. தப்பு. மஞ்ச கண்ணாடி போட்டா மஞ்சளா தான் ப்ரோ தெரியும். யாரோ கேட்டாங்களே அதுக்கு ஆன்சரே பண்ண. மாஸ் பயமா இருக்கு. மாஸ்ங்கிற மாசல மணி முதல்ல அது பேய் கான்செப்டாவே எடுக்கல. ஏய் அது இல்ல. மாஸ் ஃபர்ஸ்ட் கோஸ்ட் மூவி ஜஸ்டிஃபை பண்ணுங்க யாராச்சும். புரியல என்ன क्वेश्चन இல்ல. நான் தப்பா புரிஞ்சு என்ன இல்ல என்ன அது பேய் அதான் சொல்றேன். இல்ல அது பயத்துக்காக எடுக்கல. சும்மா ஜாலியா தானுங்க பேய் கான்செப்ட்னு. இல்ல என்ன நெக்கல் இருக்குன்னா இல்ல ஒரு நிமிஷம் இந்த இல்ல இல்ல அதாவது ரேரா எந்தெந்த பேய் படம்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசியிருந்தா அவன் யோசிச்சிருப்பான் இதான் நேரம் சூர்யா கடி வாங்கி குத்துலான்னு சொல்லிட்டு. அதுல இல்ல நான் சும்மா தமிழ் கோஸ்ட் மூவி சர்ச் பண்ணிக்கிறேன். திடீர்னு பார்த்தா மாசம் வந்துச்சு. வருண்டா உனக்கு மட்டும் வர எல்லாம். ஆனா இதுல பேய் படம் நடிக்காதது யாரு? ரஜினி நடிச்சிட்டாப்புல. கமல் இந்தியன் 2 பண்ணிட்டாரு. விஜய் பண்ணல. நம்பால பார்ட் 2 பண்ணல பேய் படம் பண்ணல. கேக்குதாடா கிருத்தி பேய் படம் பண்ணதுல? இல்ல கிருத்தி பண்றதே எல்லாம் பேய் படம் தான். வேற நார்மல் படத்திலே பார்க்க முடியல. நானே ஒருவன் பேய் படம் தானே? நானே ஒருவன் பேய் படம் தான். ஆமா பேய் படம் தான்.
தனுஷன் நானே ஒரு அந்த பசங்க தான்டா இது சின்ன வயசு கேரக்டர் நடிச்சிருக்கானுங்க இதுல அதாவது இதுல அதான் ஒண்ணுல. இல்ல செத்து போன அவன் பையன் வந்துட்டு அதான் இன்னொரு பையன் அந்த இன்னொரு ட்வின்னுடைய பொண்ணு உடம்புல பூந்து அந்த கதிர் இருக்கிறதா வந்துட்டு மொட்டை மாடல இருக்கிறத சொல்லி அப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் போற மாதிரி இருக்கும். பேய் பூந்து ஆமா. நல்ல மூவி ரிலீஸ் டேட் ஆனா மட்டும் நான் இல்ல ரிலீஸ் டேட்லாம் இல்ல நல்லா எழுத்துன்னு போனா கிளைமேக்ஸ மயிர் மாதிரி வச்சான். அந்த கிளைமேக்ஸ பார்த்துதான் இவன் கிளவுனுன்னே எனக்கு தெரிஞ்சது. பொன்னியின் செல்வனோட விடணும்னு என்ன இது அவசியம்? அதெல்லாம் இல்ல. இந்த மொக்க படம்னா அது மொக்க, புரியுதா? நல்ல படம் தான். எனக்கே செல்வரன் பிடிக்கும். மொக்கனா மொக்க அந்த படம். ஓரளவுக்கு பெட்டரா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்த படம். முதல்ல கிளைமேக்ஸ் நீயே சொல்லி ஒன்னு அவன் சாவணும் இல்ல இவன் சாவணும். சரி இல்ல 2 பேரும் சாவல, அவன் மலையில இருந்து ஏஞ்சி வந்தா கூட பரவாயில்ல. ட்வின் இன்ஸ்டன்ட் ஏதோ ஒன்று சொல்லுவான். அதான் அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு. இவன் முறைப்பான் படத்தை முடிச்சிருவான். இந்த மாதிரிலாம் கேட்டா ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்துட்டேன். ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு அவனுக்கு காசு கொடுத்து வரானுங்க தேட்டருக்கு. பைத்தியம் அவனுங்க. ஆடியன்ஸ் கிட்டயா எதுவுமே குடுக்கலடா, காலியா தானே. யாரு செத்தாங்கன்னு இப்ப விக்னேஷ் ப்ரோ சொல்லணும். இல்ல உனக்கு இருக்குது சொல்லு. தியேட்டர்ல எதுவும் கொடுக்கவே இல்லையடா. இல்ல ப்ரோ அந்த படத்துல யாரு செத்தா? கொட்டுக்காலியா? கொட்டுக்காலி எல்லாம் எந்த படத்துலடா? இல்ல நானே வருவேன் படத்துல கிளைமேக்ஸ் எல்லாம் யாரு செத்தா? செத்துட்டானா போல்ஸ்டான் சொல்லுங்க. வில்லன் ஞாபகம் இல்லடா. அது அந்த சோபனா அந்த கேரக்டர் அது இது ஃபிளைட்ல ஏறி போவோம், இவன் அழுத்து நிப்பான். வேற காமெடி பண்றேன். 90ஸ்ல ஏதோ ஒரு நானே வருவேன் வந்திருக்கேன், அதை சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம் நல்ல படம் தான். ஆனா அது திருச்சிற்றம்பலம் வர்றது முன்னாடி நான் பேயடி வச்சிருந்தானுங்க எல்லாம். நானும் சேர்ந்து வச்சிருந்தேன். ஏடா படம் இது பேரு என்ன பாட்டு இதுன்னு. ஆனா பார்த்தா படம் இல்ல. இவன் இருப்பாள்ல குழந்தை தலைக்கீழ தொங்க விட்டு சாமி படமா அது ஒரு தலைகீழ குழந்தையா? ஜண்டா? ஐயோ அதுவா 90s? ஒருத்தவ மூஞ்சி ஃபுல்லா இது பண்ணிட்டு ஒரு மீனாவா ரோஜாவா அதுல பல்லு வச்சுக்கின்னு. ஆனா நீ எந்த அளவுக்கு பின்னாடி போயிட்டு பச்சியா? அது மீனா கிடையாது, ரோஜாவும். இல்ல ப்ரோ அதுல ஹைலைட் அதுல ஒரு மாதிரி வியர்டா இருந்தது. என்ன தெரியுமா? ஒரு மாதிரி பக்குன்னு இருந்தது. ரோஜா செத்து போயிடும், எரிக்கிறதுக்கு எத்தனை போயிடுவானுங்க. திடீர்னு அந்த ஆவி வந்து ஏஞ்சிக்கும் போயிரு அதான் வீட்டுக்கு வந்து. அதெல்லாம் அப்ப வந்துட்டு நல்லா இருந்தது. அது சூப்பர் படம்டா. அது இப்ப கூட பாக்கலாம்டா. ஏன்னா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ரோஜாவோட அப்பா. ஏன்னா நீங்க அந்த வில்லனுக்கு ஃபேனா இருப்பீங்க. கண்டிப்பாடா வைத்தியர் இருந்தாலும் செம்மையா நடிச்சிருப்பான் ஒரு மாதிரி. ப்ரோ அவனை விட அந்த ஜண்டா தான் ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்றேன் ஒண்ணும் இல்ல. அந்த அவரு கூடு விட்டு கொடுப்பாரு மாதிரி ஒரு பூனை உடம்புல போய் பூந்துக்கிட்டு அந்த குழந்தைய போயிட்டு தூக்கலாம்னு சொல்லிட்டு அவர் போவாரு. இது குழந்தை பாத்தீங்கன்னா கோயில் உள்ளார இருக்கான். இவர் அப்படியே தியானம் பண்ண மாதிரியே பாத்தீங்கன்னா இவரோட உடம்பு பட்டி இதுவா இருக்குமா. திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க பைரவர் சிலை இருக்கும், சாமி சிலை. ஓகேவா? அதுல பாத்தீங்கன்னா அந்த நாயோட இது மட்டும் பாத்தீங்கன்னா அந்த சிலை நாயா மாதிரி என்ன பண்ணும் இவர் அதான் அந்த பூனையை துருத்தி அதை போட்டு போராடின உடனே பாத்தீங்கன்னா இவனுக்கு உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரத்தமாயிடும். யாருக்கு? அந்த வில்லனுக்கு உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரத்தமாயிடும். அங்க பூனை இது பண்ணோன்னு. ஏன்னா அதுல தானே கூட விட்டு கொடுப்பாஞ்சிருக்காரு. அப்படி வந்த உடனே அந்த காயெல்லாம் ஆடுறதுக்காக பாத்தீங்கன்னா ரோஜா அவங்க அப்பா கிட்ட தான் பாத்தீங்கன்னா அது இதுக்காக போவாப்புல. அது என்னது வைத்தியத்துக்காக போவாப்புல. போன உடனே ஏதோ பேசிட்டு இருக்கும்போது இது இப்படி கைய நாடிய பிடிச்சு பாப்பாரு. ஒரு கையை பாத்தீங்கன்னா நாடிய இன்னொரு கையில 700 நாடி எக்ஸ்பிரஷன் கொடுப்பானுங்க. அது உண்மையிலே நல்லா இருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவனையும் போட்டு தள்ளுறான். வில்லும் போயிட்டுதான் ஏன்டா என் நாடிய பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஓ நாடின்னு நிறுத்துறேன். ஆனா இல்ல இதெல்லாம் ஓகே. பாபாவோட வந்துட்டு சாய்பாபா தேலு பெருசாகும். தேலு பெருசா தொத்தினார். அதான் யார் தேவயானி எது தொத்தினாரு? சாய்பாபா இல்லடா, அது பேரு மாயா. அது ஒண்ணு சாய்பாபா. அதுலயும் அந்த மாதிரி அது யாரு தெரியுமா? அதுல ஹீரோயின் ஒண்ணு வரும். அதுதான் பாத்தீங்கன்னா சின்ன வயசு அந்த பையனா எஸ்பிபி. ஆனா நல்லா இருக்கும் ப்ரோ அந்த சாய்பாபால எஸ்பிபி நினைக்கிறேன். இதுல ஒரு நிமிஷம். ஈஸ்வர்லாம் இதோட அசிங்கப்படுத்து. ஆனா சித்த எத்தனை நாள் மனசுல வச்சிருந்தேன்னு தெரியல. நான் அதுல இல்ல. ஐயோ ஒரே மாதிரி
சரி ஓகே யார் கிங்ஸ் அவரு சமைச்சுக்கிட்டு இருக்குன்னு இல்ல நானே மேகி சமைச்சுக்கிறேன் என்கிட்ட என்ன வரீங்க? நான் வந்துட்டு என்ன கேட்டேன், ஹிட் பாத்தியான்னு கேட்டதுக்கு இவ்வளவு தூரம் ஹிட் வந்துச்சு. அதான் இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சா இடையில டிபி வைக்கிற அளவுக்கு ஏமா பிடிச்சது. இடையில நீ தானே மாசு பாத்தியான்னு கேட்ட. இல்ல இதெல்லாம் காரணம் இல்ல இதுக்கெல்லாம் காரணம் கேட்டா, இல்ல கீழே எவனோ நவீன் மாசு நடுவுல நவீன் சொன்னான். தான் இதுக்கெல்லாம் காரணம் நவீன். நேத்து ஐமேக்ஸ்னு ஒருத்தவங்க ஆரம்பிச்சாங்க. ஐமேக்ஸ் நேத்து கதை இல்ல அது இருக்கட்டும். ஆனா கிங் இல்ல கிங் ஒரு வாரத்துல லட்சுமிபடுத்துறாரு ஈஸ்வர் ஊர்லாம் போய். ஆமா எனக்கு உண்மையாலுமேடா எனக்கு இல்லைங்க அவன் சம்பந்தமே இல்ல. 1977 போவான் 57 போவாங்க. அவனை கொண்டு வந்து 21 எலெக்ஷன் கேள்வி கேட்டா 1987 நேத்து போனான். நேத்து முந்தைய ஆமா நேத்து தான் ப்ரோ. நேத்து பஸ்ஸை பத்தி கேட்டாரு, அவர் போயிட்டாரு. எப்படியாச்சும் சம்பாரிச்சு ஃபாரின் போயாச்சும் சம்பாரிச்சு ஒரு பச்சைல பஸ் ஒண்ணு வாங்குறோம்டா. ப்ரோ பீடா போட்டு துப்பினா கூட தெரியாது ப்ரோ. அதான் டார்க் பச்சை இதுக்கு எவனா போறவரெல்லாம் துப்பிட்டு போவான். எதுக்கு இல்லடா பஸ் ஆனா செம்மையா இருந்துச்சு. ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த பஸ்ஸை பார்க்கும்போது. அந்த ஒரு நாட்டு பஸ் இருக்கும் போங்க. டிவிடி பிளேயர் எல்லாம் உள்ள இருக்கும்ல, கலைஞர் டிவி டிவிடி பிளேயரு ரிமோட்டு. ஹிஸ்டரியில இன்னொன்னு பிடிச்சது என்னன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஏன் கூட இருக்கிறவன அடிக்கிறது படமே பாக்கலடா. நீங்க மட்டும் பார்க்கலாம், நாங்க என்ன பண்றதுதான் நேரம் கம்முன்னு உட்காருங்க. இல்ல ஒரு குழந்தைய கொல்லாதான் பீஸ்ட் சீன் மாதிரி இருந்தது. ஏன்னா விஜய் வந்துட்டு இல்ல எத்தனை படம் தான் வந்துட்டு போச்சு எனக்கு. இல்ல இப்ப பீஸ்ட்ல வந்துட்டு அந்த விஜய் இருக்கும்ல, வெளியே வரக்கூடாதுன்னு அது ஆணித்தனமா உட்காந்து இருக்கும் போது அந்த குழந்தை சாகும் போதுன்னு தெரியும் போது விஜய் வெளியே வந்துருவாரு. அந்த மாதிரிதான் அந்த படத்துலயும் அவன் யாருன்னு காட்டிக்க மாட்டான், போலீஸ்னே காட்டிக்க மாட்டான். கடைசியில ஒரு குழந்தைய வெட்டுறதுக்கு போயிடுவானுங்க. அப்பதான் வெளியே வந்து தலைய வெட்டுருவான். ஆனா என்ன கேட்டா வயலன்ஸ் தேவையில்லாம வைக்கிறது மட்டும் கரெக்டா இந்த படத்துக்கு யூஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பாக்குறதுனால இல்ல நான் சலார்லாம் தாட்டலாம் பார்த்தேன், கறிக்கடையில தான் உட்காந்துருந்தேன். இல்ல அப்படியே நாளைக்கு படம் பார்த்துட்டு வந்து பேசுறோம். என்ன மேட்ச்னு தெரியும்ல கேளுங்க, நாங்க தான் சொல்றோம்ல கதையை. அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் கண்ணு முன்னாடி வந்து போங்கடா. கிளைமேக்ஸ் வரும்போது அவ்வளவுதான் ப்ரோ படம், நாங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு தெரியாதா? ஆனா படம் ஸ்கிரீன் பிளே பார்க்கும்போது செம்மையா இருக்கும். ஒரு டயலாக் கூட வரும் ப்ரோ. ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்துட்டு கேட்பாங்க, தான் ஒரு முஸ்லீம் ஆஃபீஸர் தானே இங்க வந்துட்டு ஷூட் தான் இறந்துருக்காங்க, எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டைல் ப்ரோ செம்மையா சொல்லியிருப்பான். நானி அது எனக்கு சிங்கம் படம் எவ்வளவு சட்டல்டா போயினுக்குது ஆக்டிங். சிங்கத்தனையா பத்தினேன் சிங்கம் எல்லாம் கத்தினே இருப்பான். இல்ல ப்ரோ அது ஓகே. இல்ல நீங்க படம் பாருங்க, அந்த கேரக்டர் வேற மாதிரி இருக்கும். சிங்கம் எல்லாம் கத்திட்டே இருப்பான், எதுக்கு தரம் தெரியாது. ஒரு ஹிட் ஆச்சுன்னா அந்த படத்தை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ண அந்த இந்தியன் போலீஸா அப்படின்னு இந்தியன் போலீஸ் அந்த டைலாக் அப்புறம் அவங்க கிட்ட போய் பேசுறது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இல்லீகல் என்ட்ரி இல்ல ஜெயில இருக்கிற ஒரு அக்யூஸ்ட் வந்துட்டு மதராசின்னு திட்டுருவான், அதை கலாச்சிருவான் சவுத் இந்தியன் போலீஸ்னு. இவன் சவுத்துக்கு அதுக்கு நானி ஒரு டைலாக் சொன்னான் தமிழ்ல, இவன் சவுத்து கிளியற அளவுக்கு நான் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுவான். அதான் சவுத் இந்தியா அதை ஒரு ரைமிங் பண்ணுவேன். ஆனா கூட்டின்னு போய் தர்மடி அடிப்பானுங்க. ஆனா நான் அந்த சீன் சொல்லல, ஒரு முஸ்லீம் போலீஸ் அடி வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அப்ப சொல்லுவான், ஸ்டைலா சொல்லுவான், செம்மையா இருக்குது. மேடம் இந்து போலீஸ் முஸ்லீம் போலீஸ் அதான் நெகின்ற மாதிரி ஜஸ்ட் போலீஸ் அப்படின்னு செம்ம சீன். இது நல்லா நோட் பண்ணவங்களுக்கு தெரியும். நிறைய படம் செம்மையா படமே பார்க்காம இருந்தா இப்படிதான் எரிச்சலா இருக்கும். நோட் பண்ணிக்கிறேன்டா பேனா எங்க வச்சுன்னு தெரியல. நான் லவ் போர்ஷன்ஸ்க்காக தான் பார்க்கவே போனேன். என்னடா சத்தியமா நான் கூட. ஆனா இல்ல நான் வந்துட்டு இல்ல நான் அந்த வயலன்ஸ்க்காக தான் பார்த்தேன். லவ் போர்ஷன் வரும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கேஜிஎஃப் ஸ்ரீநிதி செட்டி சொல்ல தெரியல. ஸ்ரீநிதி செட்டி நீ கீர்த்தி செட்டினாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல ப்ரோ படத்துல வந்துட்டு இன்னொரு படம் உங்களுக்கும் சிங்க் ஆகும் விக்னேஷ் ப்ரோ. ஏன் தெரியுமா? ஒரு நிமிஷம். இல்ல படத்துல அவன் வயசாகி கல்யாணம் பண்ணாம இருப்பான். அவனுக்கு மேட்ரிமோனியில வந்துட்டு பாத்துட்டே இருப்பாங்க. அவனுக்கு கிரே ஹேர் எல்லாம் வந்துடும். அதான் இந்த மாதிரி வெள்ள முடியெல்லாம் அதெல்லாம் வந்துடும்.
அப்போ வந்துட்டு அவங்க அப்ப வந்து ஹீரோயின் சொல்லுவா எனக்கு கிரே ஹேர் தாடி பிடிக்கும் அப்படி அதெல்லாம் சொல்லுவா. சும்மா. ஆனா இவனை ஏற்கனவே பிடிச்சிருக்கு. அதாவது வேற அது வேற ட்விஸ்ட், அது வேற சொல்லியாச்சா விக்னேஸ்வர கிட்ட. அது ஒரு twist. ஆமா சொல்லாதீங்க. ஆமா விடுங்க விக்னேஸ்வர, எல்லாத்தையும் சொல்லிடுறான். அப்புறம் பாருங்க, அப்படி பார்த்தாலும் நல்லா இருக்கும். விக்னேஷ் நான் ஹிட் 1 2 நல்லா இருந்துச்சு. பாத்துட்டீங்களா? ஹீரோயினும் போலீஸ். புரியல என்ன படம்? ஹிட் 1 2 பாத்துட்டீங்களா? ஹிட் ஒன்னா? இல்லப்பா பாக்கலப்பா. வீட்டுல ஹிட் கொசு ஏத்தி உட்காந்துக்கிட்ட சரி எனக்கு மார்னிங் ட்ரெயின், நான் கிளம்புறேன். ட்ரெயினா? வடகானம் கூடயா இல்ல என்ன ட்ரெயின்? வந்தே பாரதா இருக்கும். இது பல்லவன் எக்ஸ்பிரஸ். இதுல நானு ரேவந்த் இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஊட்டிக்கு தான் சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு போனோம். நல்லாதான் இருந்துச்சு. எங்க ஏசி கோச் இந்த டயர் 2 வெளியோன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஸ்டேஷன் தாண்டி வந்துட்டு எல்லாம் மார்வாடிங்க வரானுங்க, சேட்டு பசங்க எங்கிருந்து வரானுங்கன்னே தெரியாது. ஒருத்தன் என் பக்கத்துல உக்காந்தான் சார். நான் எந்திரிச்சு போய் ஒரு ஃபேமிலி இருந்தது, அந்த சைடு உட்காருன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். அது நல்லா பீஸ்ஃபுல்லா போச்சு. ஆனா இங்க ஒரு இந்திக்காரன் உட்காந்தான் ப்ரோ. அதான் சேட்டு பையனா இந்தியாரனா ஒன்னும் புரியல. அவன் எப்படிதான் ப்ரோ இருந்தான், அவன் வைப்பே வர வந்தது விக்னேஷ் ப்ரோ. இந்த எனக்கு சத்தியமா சிரிப்பு வந்து பாருங்க. ரேவந்த் இந்த சைடு சிரிக்காதரான்றான். பருத்தாமங்கல வரும் தெரியுமா, அந்த மாதிரி பேப்பரும் அப்படிதான் சத்தியமா சிரிப்பு சொல்லு. நம்ம வாயும் சும்மா இருக்காது. அதுதான் இல்ல, அங்க எதிர்க்க போதான் முன்னாடி போய் உட்காந்துக்கிறேன். சீட்டு இதுதான் இருந்தது. அங்க ஒரு ஃபேமிலியா தான். நான் அப்படி யாரும் நான் வடக்கன்ஸ் அப்படி பார்த்தது. நான் ட்ரிவாண்ட்ரம் போனேன் ரொம்ப லாங் அப்படின்னா அப்பயும் நான் பார்த்தது இல்லை. இல்ல இது இல்ல இவனுங்க வடக்கான் இல்ல, புரியுதா? ஹிந்தி, ஏதாவது ஹிந்தி சேட்டுங்க இல்ல அது நம்ம ஊரு ட்ரெயின் சரியில்லை, திருவனந்தபுரம்லாம் போறதா இருந்தா ஃபிளைட் யூஸ் பண்ணிக்கோ சார். முதல்ல இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட். இல்ல ஏர் இந்தியா ஃபிளைட் கீழே விழுது, ட்ரெயின் கவுந்து போகுது, பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, எங்கதான் போகணும்? ஒரே ஒரு ஃபிளைட் தான்டா இதாச்சு, புரியுதா? அது வேற. ஆனா ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா இது அட்மாஸ்பியராவே சரியில்லை. இல்ல அவ்வளவு தமிழ்நாடு ஏன் அலெக்ஸ், இங்க யூஎஸ்ல என் வீட்டுல இது கொஞ்சம் ரிப்பேர் வேலைலாம், ரூஃப் ஸ்ப்ரிங் ரிப்பேர் வேலை நடக்குது. இங்க கூட வடக்கானுங்க வந்து கூல் லிப்பு போட்டுட்டு இருக்கானுங்க, சைனி கேனி பாக்கெட்லாம் அங்கங்க தூக்கி போடுறானுங்க. இப்ப பேசுறது யாரு? கிங்ஸ்லேயர். நான் பக்கத்துல உட்காந்து இந்த சேட் எப்படிதான் பேப்பர் தருவாங்க ஞாபகம். பேப்பர் கொடுத்தாங்க, நாங்க ஒரு சாண்ட்விச் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஆர்டர் பண்ணோம். நைட்டு நாங்க வர்றதுக்கே ஒரு 10 மணினால அங்கேயே வந்துட்டு நான்வெஜ் மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணானுங்க. அதுவே புரியல, 2 3 சாப்பிட்டு நானே வச்சிட்டேன். ஆனா அந்த பக்கத்துல இந்த சேட்டு பிசினஸ் ப்ரோ பேப்பர் பிரிச்சுக்கின்னு ஹம் பண்ணினுக்கிறான். என்ன பாட்டுனே புரியல. ரைட்ரா சூப்பர். நீ பாட வேண்டியது தானே, தேவுட்டா நல்லா இருக்கு. திரும்பி பாடினா நல்லா இருந்திருக்கும்ல. ஆனா அப்படி எப்படி ப்ரோ பாட தோணும்? அவன் பாட்டுக்கு ஹம் பண்ணுவான். அதான் பாட வேண்டியதான்டா. இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் போன் சார்ஜ் போட்டேன். ரேவந்த் காதுல ஹெட்செட் போட்டுனுக்கிறான், குறுக்கால நான் மாட்டுனுக்கிறேன். இது வேணாம், வெந்துச்சுலாம். ஆனா ட்ரெயின் போன அந்த கோச் பரவாயில்ல. அப்படியா? என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க? கடலூருக்கு என்னைக்காவது வரேன், அன்னைக்கு சொல்லித்தரேன். வாடா. ஒரு டவுட், யாராவது ட்ரெயின்ல ஏதாவது போய் பெரிய சம்பவம் ஆயிருக்கா இந்த மாதிரி? ஆயிருக்கு. ஆனா பப்ளிக்கா சொல்ல முடியாது. நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், மும்பைல இருந்து ட்ரெயின் வரும்போது. நான் வேற எதுவும் நினைக்கிறேன், நானே கேவலமா நினைப்பேன். நீங்க சொல்லி விட்டுருங்க. இல்ல நீங்க சொல்றதே எனக்கு தெரிஞ்சு டீசெண்டா இருக்கும். இப்ப நவீன்ல என்ன நினைப்பான் தெரியுமா? இன்னமும் ஆயிருக்கு, ஆனா சொல்றதுக்கு இல்லைன்னா இதுதான் நினைப்பான். இல்லடா, எப்பயுமே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, பொண்ணுங்களா? இது என்ன, இது ரொம்ப தோணுது. சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, முஸ்லீம் பொண்ணு சீட்டு கேட்டுச்சு, அதுக்கு கொடுக்க. அப்படியா? எந்த தொகுதிக்கு? கேவலமா இதெல்லாம் காமெடி.
இந்த மாதிரி தான் நீங்களும் பண்றீங்க. வலிக்கும்ல சொல்லுங்க. கர்மராய் கிட்ட பேசிட்டேன்னு கேட்கலான்னு வந்தேன். ஒரு ரிவெஞ்ச். கர்மராய் கிட்ட ஏறிச்சு. சரின்னு சரி சொல்லிட்டு கால் சரி நீட்டி உட்காந்துருந்தவன் சரி, இதான் பெருந்தன்மையா சீட்டு கொடுத்துட்டீங்க அதானே? அதான் கொடுத்தனா எங்க அண்ணன் கேக்குறாரு, டேய் ஏன்டா இது பண்ணி அண்ணாண்ட வந்து எங்க அண்ணன் மேல இருந்து அவர் வேற கட்டிங் தந்தாரு. அப்போ வந்து எப்பன்னா இந்த 2016 ஓகேவா? அப்பெல்லாம் சிக்கன் சிறுத்தை குட்டி மாதிரி இன்சமார் பண்ணீங்க. எங்க அண்ணன் கேக்குறாரு ஏன்டான்னு கேட்டானே, இல்ல பரவாயில்ல உட்காந்துட்டு போட்டான் சொல்லிட்டு இது பண்ணும்போது அது என்னது பேசிட்டு இது பண்ணிச்சிங்க. அதுக்கப்புறம் இறங்கி போச்சுங்க. அப்புறம் பேசிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இறங்கி போச்சு. நம்ம தான் ஹிந்தியும் பேசுவோம்ல. போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு மாதிரி காலை மடக்கி நந்தான். சரி நீட்டி உட்காடுறேன். பார்த்தா ஒரு கிழமை வந்து உட்காரலாம். ஒரு நிமிஷம் ஆதி இல்ல ஆதி அப்ப யோசிச்சு பாரு. ஒரு பொண்ணு வந்தா இடம் கொடுத்துட்டு வாங்க மேடம் கிளம்ப இருந்தா கழுத்தா மட்டும் அடிக்கிறீங்க. அவன் கடுப்பா என்னதா அதெல்லாம் முடியாது உட்கார என்னதான் பண்ண பண்ணிக்க நெக்ஸ்ட் ஸ்டாப் நான் இறங்குறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். இந்த 1001 பிரியாணி போட்டுன்னு இருப்பான் கார்த்தி. அந்த டைம் ரீமா சென் இருக்கும்போது வேற ஒருத்தனை போட வச்சிருவான். ஆண்ட்ரே வரும்போது ஏய் என்னதான் நான் தான் போடுவேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே ஏதாவது பிரச்சனை இருப்பாது. அடுத்த ஸ்டாப்பிங்ல ஆளுங்களை இறங்கிட போறாங்க. ஏன்னா கர்நாடகா இது தெரியாத ஸ்டேட் ஓகேவா? அந்த மும்பைல இருந்து தாண்டி வந்துட்டு இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அடுத்த ஸ்டாப்பிங்ல அவன் இறங்கி போனான். அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு. இல்லடா நம்ம அது பாவம் ஒரு பெண்கள் அந்த மாதிரி நம்ம சீட்டு கொடுக்குறோம். ப்ரோ கேட்ட பையன் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்றதுக்கு இல்ல பெண்களுக்கு காலு வலியும் கிழவன் ஸ்ட்ரென்த்தா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏன்டா இதனால படிக்கிற பசங்க நவீன இல்ல நீ இவர் பேசுறது யோசிச்சு பாரு. நீ எந்த அளவுக்கு தான் சுதா ஒரு தடவை சொல்லுவார்ல, பெண்களை பார்த்தா உதவி பண்றவங்க. வடக்கு உனக்கு ஆயிருக்கா கிங்கு? இல்ல மாமே. நீ ஃப்ளைட்ல தானே போவ? இல்லையா ட்ரெயின்ல எல்லாம் போவானே. சித்து ப்ரோ கொஞ்சம் பேசுங்க. ஏன் அவர் ஏதா போயிருக்காரு? இல்லடா அந்த குரல் எனக்கு வித்தியாசம் எனக்கு வேணும். ஒரு 2 போன் யூஸ் பண்ணி பேசுறாருன்னு எனக்கு. இல்ல கிங் ப்ரோ வடக்கான் ப்ரோ இது ஐடி பேரை மாத்திருக்கான் கிங்கு. வடக்கான் ஸ்லேயர் ஞாபகத்தா? ஞாபகம் இருக்கு. ஆனா எல்லாமே கிங் தான் நினைச்சிட்டு சாரி சித்து தான் நினைச்சிட்டு இருந்தேன். பேசாம நவீன ஏதாவது வாய்ஸ் மாத்தி ஏதாவது வேற ஐடியில போய் ஏதாவது பேசல கலர் உண்டு விட்டு அதெல்லாம் எங்க கூவப்பட்டிக்குவாங்க அந்த மாதிரி ஏதாவது பேசி விட்டு. அதெல்லாம் தவறு. இதுல ஒரு சில பேர் பார்த்துன்னு தான் இருக்கேன். அதாவது நம்ம ஆளுங்க ஏதாவது சின்ன சின்ன ஐடி திட்டுறதும் சரி இல்ல ஏதாவது இது பண்றதும் சரி எப்ப எவன் கிடைப்பான் பிடிச்சி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு. இன்னொன்னு ப்ரோ இப்ப எதுவுமே இல்ல பாத்தீங்களா? அதாவது ஐபிஎல் இல்ல, பொலிட்டிக்கல் அந்த பெருசா ஃபயர் எல்லாமே அடுத்த மாசம் தான் இருக்குது. அதாவது இந்த மாசம் இவனுங்க சாமிக்கு விட்ட மாதிரிதான் எல்லாம் இருக்கானுங்க. நோட் பண்ணி பார்த்தேன். மதுரைக்கு வாங்க. மதுரைக்கு ஏன் விஜய் வராரு? ஆமா ஏங்க ஆளாளுக்கு ஒரு நிமிஷம் இல்ல ஒருத்தன் வந்து திருச்சி சொல்றான், நீ மதுரை சொல்லுவோம். இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம மாநாடே ஃபர்ஸ்ட் இதுல திருச்சியில தான் இது கேட்டது. இது நடத்துறதுக்கு மதுரை கேட்டு இல்ல இல்ல ஹரி மதுரை, அதனாலதான் மதுரைன்றான். நல்லா இருக்கும்டா. ஆல்ரெடி ஏர்போர்ட்ல பாத்துட்டேன்.
இப்ப கெட்டக்க பாக்கலான்னு ஒரு ஐடியா. பாப்போம். மதுரை மண்டலத்துல விக்னேஷ் ப்ரோ எல்லாமே நம்ம வந்து இப்படிதான் ஒப்பிட்டு தான் பார்க்கணும். மதுரை மண்டலத்துல திமுக எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் மாற்றம் அப்படின்னு ஏதோ செய்தி படிச்சோமே, அதை கவனிச்சிங்களா? அந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து ஒரு அந்த அவங்களுக்கு உளவுத்துறை இருக்குங்க. நம்ம கெஸ் பண்றத விட இவனுங்க ஒற்ற ஸ்பை எல்லாம் வச்சு கூட இவங்களுக்கு வந்து தகவல் போயிட்டு இருக்கும். இவங்களோட வட்டாரங்கள் அப்படி இவங்க யாரை யூஸ் பண்ணி அந்த தகவல்லாம் முன்கூட்டியே கூட தெரிய வாய்ப்பு இருக்கு. இவங்க மதுரையில இந்த மாதிரி மண்டல திமுக மண்டலியும் நிர்வாகிகள்லாம் மாத்தினதான் வந்து நான் படிச்சேனே. அது என்ன அந்த செய்தி எப்படி பாக்குறதுன்னு தெரியல. ஏன் சடனா ஃபுல் குழுவையே மாத்திட்டாங்க விக்னேஷ் ப்ரோ. ஸோ ஐ திங்க் நிறைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா அறிகுறிகள்லாம் பாத்தீங்கன்னா மதுரைங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆமா, நான் எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தவங்க கூட மதுரை தான் சொன்னானுங்க. ஆனா தெரியல, அது பாப்போம் அஃபிஷியலா வரும். நமக்கு பொறுமை இல்லை. நம்ம எப்பவுமே அப்டேட் வேணும் அந்த மோட்ல இருக்கிறதுனால நம்ம இந்த தொகுதி கூட நமக்கு வந்து சின்னம் தொகுதி ஸ்டேட் பயணம் எல்லாத்துக்கும் நம்ம அந்த அப்டேட் மோட்ல இருக்கோம். பொறுமையா வரும் ப்ரோ. அது அலெக்ஸ் நீ சொன்ன பத்தியா, இந்த மாதிரி அள்ளு செல்லுங்க பண்ற வேலை என்னன்னா, எவனாவது ஒருத்தன் கிடைச்சிருவான், கொஞ்சம் அரசியல் பக்குவம் இல்லாம இருப்பான், டிபில விஜய் வச்சிருப்பான், இல்ல பேர்ல டிவிகே வச்சிருப்பான், வாடா நீ இங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு. இப்ப புது ஒரு வியூகம் ப்ரோ. அதாவது எங்கேயோ யாரோ பேசினதுக்கு வந்து ஒட்டுமொத்த தாவேக்காவுமே அபியூசர்ஸ் ட்ரோல்ஸ் அப்படி இப்படி வந்து அவங்களுக்கு அந்த வியூகம் வகிக்கிறதே ஒரு வேலை. அப்பட்டமா தெரியுது, டேய் என்னடா அசைன்மெண்ட் இப்படியாடா கம்ப்ளீட் பண்ணுவீங்க, இவங்களுக்கு அசைன்மெண்ட் ப்ரோ. இதெல்லாம் மேலேருந்து வரும் ஆர்டர்ஸ், இப்படி பண்ணுங்க, ஸ்பேஸ்ல இப்படி பேசுங்க, அதபடி சொல்லிட்டு இருக்காங்க. நேத்தி கூட வந்து 2-3 பேர்லாம் வந்தாங்க வேற ஒரு ஸ்பேஸ்ல. பேசுங்கன்னா பேச மாட்டோம், எங்களை நீங்க மியூட் போடுறீங்கன்னு ஒருத்தர் வந்து அவரே நடுவில் மியூட் போட்டுக்கிட்டு, பாத்தீங்களா மியூட் போடுறீங்க, என்ன மியூட் போடுறீங்க, ஐயோ அந்த கால டெக்னிக், அந்த கால டெக்னிக், என் குரல் நெரிக்க அப்படின்னு அவரே வந்து நடுல இது இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல நம்ம மிமிக்ரி பண்ண தேவையில்ல. ஏன் தெரியுமா விக்னேஷ் ப்ரோ, பேசிட்டு இருக்கும்போது நெட் ஆஃப் பண்ணி விட்டு நீ பேசின நெட் ஆஃப் பண்றேன், அது அப்படியே ஸ்லோவா அப்படியே ஸ்ட்ரக் ஆகி கட் ஆயிடும். நைஸா அப்படியே பக் ஆன மாதிரி நம்மளும் கீழே போயிடலாம். இதெல்லாம் அதாவது நாங்க 2021 பண்ணதை 22ல பண்ணதை நீ என்கிட்ட பண்ற 22 யாருப்பா? யார் நீங்க தான். யாரு நீங்க தான். இவனுங்க டிஎம்கே சொல்லுங்க ப்ரோ. ஹரி ஜனநாயகன் மதுரையில பாக்குறான் ப்ரோ. நம்ம மட்டும் ஆந்திரா போயிடலாம். அலெக்ஸ் என்னதான்டா வேணும் கட்சியில எதுவும் இது ஆட்சி அவனுக்கு கையில் தான் இருக்கு. நிறைய நல்லது செய்யலாம், இல்ல அவன் கால் பண்ற நல்லதையாச்சும் எடுத்து போடலாம். அதுக்கெல்லாம் அவனுக்கு நடுவுல ஒரு நியூஸ்ல பார்த்தா தெருத்துறவா போயிட்டு ஆளுங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு ஏதோ அக்கறையோட டிஎம்கே ஆளுங்க செய்யறதா போட்டிருந்தாங்க. நல்ல பேர் எடுக்கிறதுக்காக என்னது அந்த வீடு கூட போய் ஸ்டிக்கர் ஓட்டுறதானே ஏதோ என்னென்ன பிரச்சனை இல்லடா. ஒரு வீட்டுல அந்த செவுரிக்கு எல்லாம் இடிஞ்சு போய் ஒரு மாதிரி இதுவா இருக்குது. ஓகேவா, நியாயமா பார்த்தா நீ அவனுக்கு புது வீடு கட்டி ஆட்சியில இருக்குது, நீனு அவனுக்கு புது வீடு கட்டி கொடுக்கணும், இல்ல கலைஞர் திட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது திட்டத்துல அவனுக்கு வீடு கொடுக்கணும், இல்ல லோன் ஆச்சும் கொடுக்கணும். அவன் வாழ்க்கை தாத்த முன்னேற்றிட்டு நீ ஸ்டிக்கர் ஓட்டணும். சும்மா அவனே இடிஞ்சு போன வீட்டுல உட்காந்துங்க, அவங்ககிட்ட போயிட்டு இடிஞ்சு போன இடிஞ்சு போன செவுரு அங்க போயிட்டு இவனை ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. ஐயோ ரொம்ப கேவலம் தான். ஏன் தான் இந்த மாதிரிலாம் ஊப்பிங்க? யாரதான்டா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? யாரதான்டா இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது? எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, இல்லப்பா அண்ணாதரன் நெடுஞ்செழியார் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஆளுங்கெல்லாம் மனுஷங்கள்லாம் கட்சி இன்னைக்கு காவால விட்டு இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்றது ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது என்னைக்கா? ஏதோ டிவிகே மீட்டிங் இது இதுக்கப்புறம் எதுவும் இல்லையா? இந்த மாசம் அடுத்த மாசம் மாநாடு தானே? இந்த மாசம் பெரிய சம்பவம் இருக்குடா டேய். அதான் என்ன அடுத்த மாசம் தான் மாநாடு. மெயின் வர ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமான சம்பவம் இருக்கு. என்ன இருக்கு அவனுக்கும் தெரியும். போராட்டம்
ப்ரொடெஸ்ட் ஆமா அது கேட்க இந்த ப்ரொடெஸ்ட் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? அலோவ் பண்ணிட்டாங்களா? ஹலோ புகழ் நீ எப்போ வந்த? வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கு திடீர்னு. நான் வந்தது தெரியலையா? இல்லையே சித்தப்போ. சத்தியமா தெரியலடா. நான் ஏதோ வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கு, எங்க அக்செப்டே பண்ணேன்னு பார்த்தேன். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வந்துருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தாச்சா? எங்க ஊர்ல ஒரு தலைமை பர்மிஷன் கொடுத்துட்டாங்கடா. டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு 13ஆம் தேதி. ஓகே ஓகே. சண்டே அன்னைக்கு பெரிய பெரிய சம்பவங்கள் பெருசு பெருசா வெடிக்கும். சண்டே நல்ல இதுதான், ஏன்னா எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். சண்டே பெருசு பெருசா வெடிக்க போகுதுடா பாரு இந்த வார சண்டே. பார்த்து இல்ல விக்னேஷ் ப்ரோ, புகழ வந்துட்டு ஸ்டாலின் ஒரு டைம் தூயின் போவாங்களே, அந்த மாதிரி தூயின் போட போறானுங்க. 2 கை 2 காலை பிடிச்சு போறானுங்க பேரு. இல்ல புதுசா பிரச்சனைகள் கிளம்ப போகுதுன்னு சொல்லுங்க, வெடிக்க போகுதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களே பட்டாசு வெடிச்சிட்டு நம்மள பழி போட்டோம். இல்ல இந்த அசுரன்ல உருண்டை வெடி போட்டு அசுரன்ல உருண்டை வெடி தூக்கி போட்டு தாவைக்கா நபர் புகழ் என்கின்ற நபர்ல ஏதாவது மிரட்டல் விதித்தாங்க, அதனால நடந்ததுன்னு போட்டு விட்டுருவாங்க. சும்மா ஆமா பேசுற வார்த்தை எல்லாம் பார்த்து பேசணும் போல இனிமே. ஆமாங்க, ஏன்னா கண்டென்ட் இல்லாம அலையறானுங்க. ஏதாவது டிவிக்கு ஏதாவது நெகட்டிவ் வருமா, தூக்கி போட்டு ஏதாவது அடிக்கலாமா, அப்படிதான் பாக்குறானுங்க. இனிமே நெகட்டிவ் எல்லாம் கிடையாது, கியூப் தான். இன்னைக்கு 2 இடத்துல மீட்டிங் நடந்துச்சு. ஒண்ணு பனையூர்ல, இன்னொன்னு ஐடி விங் ஆபீஸ்ல. லாயருக்கு வேற போட்டிருக்காங்க போல. லாயருக்கு நெக்ஸ்ட். சரி புகழ், அது என்ன டிஸ்ட்ரிக்ட் போட்டாச்சா என்ன லாயருக்கு? இல்ல நெக்ஸ்ட் வரும். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சா? இப்போ வந்து அதெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க லாயர்லாம். ஒரு தொகுதிக்கு 25 பேர்ல இருந்து 100 பேர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒரு தொகுதிக்கு 25ல இருந்து 100 பேரா? பெரிய லிஸ்டா வருங்க. இப்ப இன்னைக்கு ஐடி விங் ஆபீஸ் வந்து போட்டோவே எடுக்க விட மாட்டாங்க எப்பயுமே. இன்னைக்கு உள்ள கூட்டு வந்து விட்டாங்க பாரு, மாவட்ட செயலாளர் தகவல் தொடர்பு அணியில இருந்தோம் சுத்தி வலிச்சு போட்டோ எடுக்கிறாரு. வந்து இவரு வந்திருந்தாரு, நம்ம அண்ணன் பேர் என்னது, ராஜ்குமார் அண்ணா, மாவட்ட செயலாளர். நிறைய பேரு எல்லா மாவட்ட செயலாளரும் வந்தாங்க. பார்த்தேன் தகவல் தொழில்நுட்ப பணியில இருந்து ஒரு மாவட்டத்துல இருந்து 2 பேரு இருந்தாங்க. அது அபிஷியலா வெளியே வரும்போது உங்களுக்கு தெரியும் அந்த போட்டோஸ் எல்லாம். பதிமூணாம் தேதி எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்குங்க, அவ்வளவுதான். எல்லாத்துக்கு மேல சோசியல் மீடியால எல்லாரையும் ரெடி பண்ணி வச்சு சொல்லுங்க. அன்னைக்கு வீடியோஸ் நிறைய வரும், அபிஷியல் வீடியோஸ். இதுக்கு மேல எதுவும் சொல்லக்கூடாது, வாய் உள்ளோடும். அதனால வந்து இதுக்கு மேல எதுவும் பத்தி பேசக்கூடாது. இல்ல கீழே கேடர் கிட்ட சொல்றேன். ரெடியா? சண்டே வேறையா? ஆமா சண்டே தான், ஃப்ரீயா தான் இருப்பீங்க. எல்லாரும் கொஞ்சம் ஆக்டிவா, எல்லாருமே ஆக்டிவா இருங்க. ஏகப்பட்ட விஷயம் வரும், கண்டென்ட்ஸ் அன்னைக்கு. டைவர்ட் பண்றதுக்குன்னே வேற எதனா நியூஸஸ் எடுத்துட்டு வருவாங்க. எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, யாருக்கிட்டையும் போய் வம்பு இழுக்காதீங்க. அன்னைக்கு நம்ம பண்ற விஷயத்த மட்டும் ப்ரொமோட் பண்ணுங்க. அன்னைக்கு ரியாக்டும் பண்ணாதீங்க. ஆமா, அன்னைக்கு உங்களுக்கு இருக்க முக்கியமான விஷயம் வந்து நம்ம பண்ற ப்ரொடெஸ்ட். அதை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேற யாருக்கும் இது பண்ண. டிவியில போடுவாங்களா போட மாட்டாங்களா ரெண்டாவது விஷயம், கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். அதனால வந்து அது இருக்கட்டும், நம்ம சைடு நம்ம வேலையை பார்ப்போம். ஏதோ சொல்லுவாங்கல்ல, கத்தியில ஒரு டைலாக் வரும். இல்ல புகழ், அவங்க டிவியில போடுறாங்கன்றத தாண்டி இப்ப அவங்க எந்த அளவுக்கு இது இறங்கிட்டாங்க. நம்ம இந்த முக்கியமான சேனல், இந்த தந்தி டிவி, ஒரு நியூஸ் 18 இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அரசாணை வந்து திடீர்னு வெளியிடுவாங்க.
புரியுதா? அந்த திடீர்னு டைம்ல. பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு ஃபிளாஷ் நியூஸா வேற ஒண்ணு மாத்துறாங்க. சோ அவனுக்கு இல்ல இப்ப இல்ல வந்து அதுக்குதான் டிஆர்பி சொல்றேன். வர்றது. அன்னைக்கு கத்தியில படத்துல வர டைலாக் மாதிரி தான். நேஷனல் சேனல் வரைக்கும் எப்படி வரான்னு மட்டும் பாருங்கன்ற மாதிரி வரும் பாருங்க. என்ன பிளாஷ் நியூஸ் போட்டாலும் அன்னைக்கு சம்பவம் இருக்கு. போராட்டம். டிஎம் பாரேன். அவனுங்க எடுத்தோடனே கோர்ட்டு போராட்டத்துக்கு இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஏன் கொடுக்கல, கூட வந்துட்டு போலீஸ் கொடுக்கலன்னு ஏன் ஞாபகத்தா? ஏன்னா ஒரு பிரச்சனை சார்ட் அவுட் ஆன பிறகுதான் அது வந்துட்டு போராட்டத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. எடுத்த உடனே பண்ண பிரச்சனை பெருசா அப்படி கிடையாது. 15 டிஎம் பாரு நாள் அலெக்ஸ். இல்ல அவனுங்க அவன் சேஃப்டி தான் பார்ப்பான். போலீஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, 15 நாள் கணக்கு. நம்ம என்னைக்கு போய் ஒரு இது கேட்கறோமோ, பர்மிஷன் கேட்கறோமோ அன்னையில இருந்து 15 நாள் கணக்கு. உண்மையா? அப்படிதான் நினைக்கிறேன். என்கிட்ட எனக்கு அனுப்புங்க, நானும் பாக்குறேன். நம்புற மாதிரி இல்லையே. இல்ல கடிச்சா அப்படிதான் தோணுது. ஏன்னா இருக்குல்ல. இல்ல எனக்கு அனுப்புங்க, நான் சொல்றேன் உண்மையில. எருப்புகள் உனக்கு வாட்ஸ்அப்ல டிஎம் பண்ணிடுறேன். டிஎம் பார்த்துட்டு அவனே கேட்பான், என்னடா இது? எனக்கே தெரியாது என்னங்க இது புதுசா இருக்கு. வந்ததானே சொல்றாரு என்ன டைப் பண்ணிட்டு பார்த்து கலங்கிடாது. புகழ் அனுப்பியிருக்கேன் பேர். அதை டைப் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம்? இல்லடா ஒரு கேள் டைப் பண்ணல, கை வேற நடுங்குது. 99.99% நல்லா டைப் பண்ணேன். 99.99% அலெக்ஸ் நான் சொல்லல, வாய்ப்பு இல்ல. இருக்கு அலெக்ஸ். இருக்கு. அதனால சொல்றேன். எங்க கூமாப்பட்டிக்கு வாங்க, என்னென்னமோ பேசுறாங்க, பாப்போம். ஆல்ரெடி இது வந்து வெளில நான் கேள்விப்பட்டேன். நான் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன், எப்பயே தெரியலையா? பாப்போம். ஓகே, நேஷனல் மீடியான்றப்ப சந்தோஷம் தான் ப்ரோ, சந்தோஷம் தான், பெரிய விஷயமா தான் இருக்கும். பாப்போம். வரலன்னா ஒண்ணும் இல்ல, அப்படி கிடையாது. இது நடந்துச்சுன்னு வையேன், நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு வையேன், யார் யாரெல்லாம் தளபதிக்கு ஐடியா கொடுத்தாங்க லைன்ல வாங்க ப்ரோ. என்ன கேட்டா இல்ல இது பெரிய பாசிட்டிவ். என்ன கேட்டா மக்கள்கிட்ட ரொம்பவே போய் சேரும் உண்மையில. அதான் இத்தனை நாள் இவனுங்க வாய் திறக்காத அளவுக்கு இது இருக்கும். எனக்கு கேட்டா பெருசா பண்ணலாம். சொல்லு என்ன நவீன், ஏதாவது படம் பாத்தியா? இந்த வருஷத்தோட மிகப்பெரிய இதுவா இருக்கும்டா அலெக்ஸ். அது மட்டும் நடந்துச்சு, இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்கு. என்னது, கண்ணப்பா படமா? இல்லடா, நான் டிஎம் என்ன பண்ணி சொல்றேன். ஏன்டா காமெடி, அப்புறம் நான் காமெடி பண்ண நீ தாங்க மாட்டேன். நீங்க பண்ற காமெடிக்கு கீழே இருக்கிறனே தூக்கல தொங்கிடுறேன். என் மரணத்திற்கு காரணம் விக்னேஸ்வரன் என்கின்ற கதை. விக்னேஷ் கடலூர் விக்னேஷ்னு போட்டு விட்டணும். கடலூரும் சொல்ல வர ஒரு ஸ்கூல் வேன் ஆபத்து தெரியல. ஆனா இந்த மாதிரி ஸ்கூல் வேன் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ரேரா தான் நடக்கும். இது இந்த வருஷம் தான் வந்துருக்கு அதிகமா நடக்கும்போது. இல்ல ப்ரோ, இந்த வேன் சேஃப்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ற இதுவெல்லாம் இருக்கும். இது இப்போ புதுசாகுது. இது ரயில்வே ட்ராக்ல போய் பிரேக் ஃபெயிலியர் ஆப்போசிட்ல வந்து இதாச்சு, இல்ல டிரைவர் வந்து திருப்பிட்டான், அது இது என்ன வேறடா. அதான் சொல்றேன். ஒரு வருஷம் இல்ல ஒரு வருஷம் இந்த இது மட்டும் விபத்தையே தடுத்துக்கலாம். இந்த விபத்து மட்டும் இல்ல, இதெல்லாம் நிறைய
பாவம் அந்த டென்ஷன்ல நான் பிரணவ் வேற புடிச்சு திட்டிட்டேன். எங்க போனான்னு தெரியல. இல்ல அவன் ஃபீல் பண்ற ஆளு இல்ல. என்ன தான் பண்ணுவான், கரம் வச்சு இன்னொரு நாள் அடிப்பான் அவங்கள. இந்த ஒரு இது வருமே, அதான் அன்னைக்கு என்ன உதச்சல்லன்னு ஒரு யானை ஒத்தார்த்தேன்னு வருவேன். ஆமா ஆமா, கோயில் படத்துல. ஆனா யானை கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு முதல்ல கிட்ட மாட்டிப்பான் பாரு, அந்த மாதிரிதான் ப்ரோ. ஆனா அந்த டெம்ப்ளேட் என்ன கேட்டா இவங்களுக்கு செட் ஆகும், நம்ம தமிழ்நாடு மக்களுக்கிட்ட. எடப்பாடி கிட்ட இருந்து தப்பிக்கிற ஸ்டாலின் கிட்ட மாட்டினானுங்க பாரு ஆத்துக்குள்ள போய். சுத்தி சுத்தி இத்தனை வருஷம். நீ வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய குழப்பம் ஓடிட்டு இருந்துச்சு. நீ என்ன ஏதுன்னு கேட்காதா, இந்த 3 ஊர்ல ஏதாவது ஒரு ஊர் சூஸ் பண்ணு. திருச்சி, மதுரை, வேலூர். மதுரை மாநாடு மதுரை தான். மதுரை தான். அத்தாடி பாரக்கோலி சண்டக்கோலி வாராண்டா ஓடு மதுரை. யாரா நம்ம கார்த்தி திருச்சி இல்ல, வேற யாரு மதுரையில இருந்தது? அரியலியோ. மதுரை இவன் அரியலியோ தான், வேற யாரும் தெரியல. மதுரை ஐயா இந்த ராமநாதபுரம் லிஸ்ட்ல இருக்கா? இது எப்படித்தான் இது அதான் நம்ம சார் கூமப்பட்டிக்கு வாங்க. இல்ல திருச்சியும் விக்கிரவாண்டியும் பக்கத்துலதான். சோ அதனாலதான் நமக்கு ஒரு மிடில் ஆஃப் அந்த இதுல வச்சாங்க. என்ன கேட்டா இல்ல எல்லா இடத்துக்கும் போவாரு ஒரு இதுவா. ஆனா மதுரை ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன், மாநாடு செகண்ட் மாநாடு. மதுரையில 2வது மாநாடு. அதுக்கு முன்னாடி நடுவுல பூத் இந்த இது அணிகளோட இதெல்லாம் கொஞ்சம் முடியணும். ஆனா என்ன கேட்டா ஆகஸ்ட் பெரிய விஷயம். பூத் கமிட்டி கருத்தரங்கம் மெதுவா அதுவும் அணிகள் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் சின்ன முடிச்சிருவாங்க கொஞ்சம் ஃபாஸ்டா. இல்ல ஆகஸ்ட் வைக்கிற அந்த மாநாடு தான், அந்த மதுரை எதுவா இருக்கட்டும், அந்த மாநாடு ரொம்ப செக்யூரா இருக்கணும். ஏதாவது அங்க போயிட்டு ஏதாவது சின்ன இடத்துல ஏதாவது ஆக்சிடென்ட் இருந்தா கூட நம்ம பேர்ல கேஸ் எழுதுவானுங்க. எவனாவது கீழே வந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஏதோ புகழ ஞாபகம். மெயின் மாநாடுல ஒரு நிமிஷம் இல்ல மெயின் மாநாடுல டிஎம்கே காரன் போய் 4 பேர் குஸ்ட் வீடியோ போட்டானுங்களே, பாட்டில் எத்தனை போய் கவர்ல வச்சுக்கிட்டு அங்க போயிட்டு விக்கிறானுங்க அப்படின்னு. அதான் சொல்றேன், அதெல்லாம் சேஃப்டியா பாத்துக்கணும். ஏன்னா பைத்தியக்காரனு இவனு வருவானுங்க. அலெக்ஸ் என்னதான் பண்ணாலும் நம்ம வந்து கட்டு கடந்து கூட்டம் வந்தோம். புரியுதா? கூட்டம் வேற ப்ரோ. இவனுங்க இல்ல அதுதான், அது வந்து நம்ம ஓரளவுக்கு தான் நம்மளே பார்க்க முடியும், நம்மளாகட்டும் நிர்வாகிகளாகட்டும். இது வந்து ஒரு அன்கண்ட்ரோலபிள் அந்த ஃபோர்ஸ். விஜய்க்கு கூட்டம் வரலன்னு சொன்னாதான் அதிசயம். அந்த விக்கிற வண்டியிலேயே பார்த்தோன்னீங்க, அத்தனை லட்சம் பேர் வந்தாங்க. 10 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் பேர் வந்து போகும்போது போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற இல்லடா, போலீஸ் சொல்ற கேள்டா, போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜாலியா தான் நின்றுட்டாங்க. என்னன்னா வந்த ஜனங்க வந்தவங்க அப்படியே டீசெண்டா, ஏன்னா எல்லாம் குழந்தை குட்டியை கூட்டிட்டு வராங்க, இது பண்றாங்க. புரியுது? அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்காங்க. பெண்கள் நிறைய வந்திருக்காங்கன்றப்ப வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா டீசெண்டா நடந்துக்கிட்டாங்க. அதனால இதாவே ஆர்கனைஸ்டாவே நடந்துடுச்சு. கரெக்ட் தான். யூடியூப்ல அந்த 2 புரோக்கர் இருப்பானுங்களே, பேர் என்னது? பேரு ரோஸ்ட். இவனுங்க ஏதாவது கோளாறு ஆனா இவ்வளவு கோளாறு கொடுக்குறானுங்க, அதான் புரியல. டிஎம்கே போட்டாங்களா இதுல நியூஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டுருந்தானுங்களே, தீர்ப்பு வந்து இப்படிதான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தப்பா ஒரு கார்டு போட்டானுங்களே. அந்த கார்டை வச்சே இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கானுங்க. பார்த்தேன் யூடியூப்ல இப்போ கூட ரீசெண்டா பேசியிருந்தாங்க அந்த மாதிரி. அவனுங்க எப்படி வந்து தைரியமா வெளியே நடு ரோட்ல நின்னுக்கிட்டு போய் பேசுறானுங்கன்னு தெரியல. வாயை திறந்தாலே பொய்யா கொட்டுறானுங்க. நான் அதான் சொல்றேன். இல்ல ஆனா என்னையா ஒரு நாள் உண்டுவாங்க பாரு, எங்கன்னா மாநாட்டுல இல்ல எங்கன்னா ஒரு பக்கத்துல டிவிக்கு ஆளுங்க அதிகமா இருக்கும் போது வாய் விட்டு வாங்குவான் பாரு. நீ ஒரு நாள் தளபதியை பொய்க்காத ஒரு 5-10% இருக்கும் பாத்தியா, அவனுங்க தான் டார்கெட்டே பண்றானுங்க. அவனுக்கு வந்து அந்த வீடியோ ஷேர் பண்றது, அது கரெக்ட் ப்ரோ. இல்ல லூஸ் டாக் வந்துட்டு சில இடத்துல விட்டுன்னு இருக்கான். எங்கன்னா டிவிக்கு கும்பல் அதிகமா இருக்கிற இடம் இல்ல பக்கத்துல எவனா டிவிக்கு ஆளுங்க டையாட் இருக்கும் போது இடத்துல விட்டானத்துக்குங்க பாருங்க அன்னைக்கு இருக்குது.
சரி விடு, அதெல்லாம் அவன் இல்ல தலைவிதி, இல்ல அதெல்லாம் ப்ரோ, ஒண்ணும் நம்ம இல்ல பண்ண முடியாது. அவனுங்க இல்ல அது விதி. அவனுங்க சில்ட்ரன் நம்மளுக்கு தெரியும். யூடியூப்லயும் பார்க்க மாட்டோம், எங்கேயுமே பார்க்க மாட்டோம், இங்கேயும் மதிக்க மாட்டோம். ஆனா இன்ஸ்டாகிராம்ஸ்ல நார்மலா ஸ்க்ரால் பண்றவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு போட்டு எல்லாம் அவனுக்கு ட்ரிகர் அசிசமா கேட்டுனுறானுங்க. ஆனா அவனோட அவனுக்கு சில்ட்ரன் கமெண்ட்ஸ்ல போய் எல்லாருக்கும் தெரியும். பாரா நீனு. பயங்கரமா கழுவி நம்ம ஃபேன்ஸ் தளபதி பிடிச்சவங்க இது பண்ணா பரவாயில்ல, ஜெனரல் காமனா பீப்புளே இருக்கிறவங்க கழுவி இதெல்லாம் ஊத்துவாங்க. அதான் சில வார்த்தைலாம் அவனுங்களுக்கு ஏதோ ட்ரெண்டிங்கா போடுவானுங்க, அதை சொல்ல ஏன் முடியாது. கீழே ஒரிஜினல் ஐடியில் வராம ஃபேக் ஐடி வச்சு சுத்திட்டு இருக்கானுங்க, கீழே உட்காந்துருக்கானுங்க. நிறைய ஓப்பனிங் அப்படிதான் வந்து எனக்கு ஊபிஎல் நம்ம நான் நிறைய அடியில ஊபிஎல்டா நம்ம பசங்களே அப்படிதான் உட்காந்துருக்கானுங்க. நான் இப்பதான் பாக்குறேன், ஒன்று ரெண்டா பாத்துட்டு இருக்கேன் யார் யாருன்னு. அது இல்ல நடுவுல நிறைய பேக்கப் ஐடிஸ் வந்துட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல நான் எல்லாருக்கும் சொல்றேன், சின்ன சின்ன ஃபாலோவர்ஸ் ஐடி வந்துட்டு எவனா அபியூசிவ் கமெண்ட் வந்துட்டு நம்ம ஐடி கீழே பண்ணிட்டு இருந்தா பிளாக் பண்றது. விஜய் திட்டினாலோ இல்ல காட் பண்ணி ஏதாவது ஃபேமிலி விஷ் பண்ணி போட்டோ போட்டிருந்தாலும் பிளாக் பண்ணாம விட்டுட்டு இருந்தா இது 5 நம்மளுக்கு தான் இது. ஃபாலோவர் 10 ஃபாலோவர் வச்சுன்னு வரானுங்க. அவனுங்க தான் வந்து மெயின் டார்கெட். டிராவிடியன் ஒரே ஒரு ஃபாலோவர்ஸ் தான் இருக்கும் இல்ல அவனுக்கு. டிராவிடி இல்ல எல்லா இல்லடா ட்வீட்லயும் உட்காந்து ஏகேஎஃப் எல்லா இல்ல ட்வீட்லயும் உட்காந்து ஒரே கமெண்ட் போடுவானுங்க, ஒரே ட்வீட்ல. இல்லடா அப்படி இல்லடா, இந்த வருஷம் தான் ஐடி ஓபன் பண்ணிருப்பான். உள்ள போய் பார்த்தா திராவிட இன்ஸ்ட்ரக்ஷன் லைக் பண்ணிருக்கோம், ஃபாலோவர்ஸ் திராவிடன் இது வரைக்கும் அதான் எல்லாம் இந்த அறிவாலயத்தை ஃபாலோ பண்ணிருப்பான். பார்த்தா அஜித் டிபி வச்சுன்னு ரஜினி டிபி வச்சுன்னு. அதான் சொல்றேன், அந்த மாதிரி இது பிளாக் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்றேன். இதுங்க ஃபேன் ஃபைட்டு கிரியேட் பண்ண அந்த சைடு எடுத்துன்னு போதுங்க. பார்ப்போம். ஆகஸ்ட் மதுரையா? மதுரை தான். நல்ல விஷயம் தான், நம்ம மதுரை போகும்போதே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. மதுரை தான் நமக்கு, மதுரை தான் வேணும். உனக்கு வேணும்னு சொல்றியா இல்ல தெரிஞ்சு சொல்றியா? வரட்டும். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிற அலெக்ஸ், சில விஷயம் வெளியே விடுவாங்க, லீக் பண்ணுவாங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. மதுரை ஓகே தான், எல்லாருக்கும் ஓகே தான் மதுரை. நம்ம இதுல பாத்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த படத்துக்கு வந்து இவர் தான் டேரக்டர்னு டேரக்டரே வந்து ரிலீஸ் பண்ணுவானுங்க, லீக் பண்ணி விடுவானுங்க. இந்த மாதிரி நான் போய் கதை சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி. அப்பதான் அவனுக்கு வந்து கதை நிறைய பேர் வந்து கேட்க, ஹீரோஸ் வந்து படம் வந்து கமிட் பண்ணுவாங்கன்றதுக்காக அந்த மாதிரி நடக்கும். 2-3 இடத்த உங்களுக்கு பரவி விட்டாதான் நீங்க எந்த இடத்துல வந்து அதிகமா இதாகுதுன்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கே தெரியும். ஆனா திருச்சி மதுரைன்னு 2 தான் பெருசா போச்சு. மதுரை ஓகே, மதுரை திருச்சியும் ஓகே தான். அவங்க நார்த் சைடு ஒன்று வச்சிட்டாங்க, இப்ப சவுத் சைடு ஒன்று வைக்க போறாங்க, அவ்வளவுதான். F1 பார்க்கணும். நானும் ரொம்ப நாளா பார்க்கணும் யோசிக்கிறேன், போவே முடியல. கீபோர்டு எங்க வச்சேன்னே தெரியல. இந்த பார்த்து போ, அது படம் பேர் என்ன? பறந்து போ. பறந்து போ. அதுவும் பார்க்கல இன்னும். அந்த படத்தை என் ஃப்ரெண்ட் அந்த படத்தை பார்த்தான், நல்லா தான் இருக்கான். அதையும் இன்னும் பார்க்கல. 2-3 நாளா கொஞ்சம் வேலை, ஃபுல் வேலை இல்லை, நைட்டு தூங்குறதே லேட் ஆயிடுது. தியேட்டர் மெட்டீரியல் அதனாலதான் HD வந்துச்சான்னு கேட்டேன். நல்ல பிரிண்ட்ல ஏத்தி பார்க்கணும். சுடிதார் மெட்டீரியல் மாதிரி சொல்றீங்க. எஃப்ஒன்லாம் வந்து ஐமேக்ஸ்ல பார்க்கணும். தியேட்டர் பார்க்க வேணாம் தான் இங்க பாக்குறேன், போற மூடு இல்ல. ஏன் தனியா போற மூடு இல்ல. தனியா தான், அதெல்லாம் தனியா போறதுதான் நமக்குலாம் ஜாலியா இருக்கும். நான் மேக்ஸிமம் தியேட்டர் தனியா தான் போவேன். ஆனா இந்த படம் இது நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அலெக்ஸ், தனியா போயிட்டு மக்களோட மக்களா உட்காந்து நீ யாருமே தெரியாம. அலெக்ஸ் சொன்னா செலிபிரிட்டி ஆயிடுவாங்கல்ல, 4-5 பேர் வந்துருவாங்க. இல்ல
இல்ல சலாரு, ரெட்ரோ, கங்குவா இல்ல இவன் ட்விட்டர் இதெல்லாம் தனியா 10 தான் மணி பார்த்தேன். எலெக்ஷனே தெரியாம நீ போய் ஜனங்கள உட்காந்து பாரு நீனு இந்த ஃபீலே தெரியும். ஏய் யாரா இந்த முதல்ல நீங்க லாஸ்டா என்ன பத்துக்கு போனீங்க? ஆனா என்ன படத்துக்கு ம். நான் ரெட்ரோக்கு போனேன். பத்துக்கு போனேன்டா. அது ஏன் போனேன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி போனா எனக்கு கிடைக்கு. சேம் டேட் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க நல்ல பத்துக்கு போயிருக்கீங்க, நான் கேவலமான பத்துக்கு போயிருக்கேன். அதுவும் டிக்கெட் கிடைக்காத ஒரே ஒரு ஸ்கிரீன்ல ஓடிய ஸ்கிரீன் பக்கத்துல உட்காந்து பார்த்துருக்கேன் படத்தை. எல்லாம் அந்த செவப்பு அதாவது பூதத்தால நீங்க லேட்டா தானே போமா? இல்ல லேட்டா தான் பாத்தீங்க. அந்த ஓப்பனிங் டே யாருக்கும் தெரியல. இல்லடா நல்ல படம். அந்த படத்தை என்ன மேட்டர்னா தளபதி ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னு போய் பார்த்தேன். ரெண்டாவது விஷயம் அப்ப ரெட்ரோ வேற ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஓகேவா, ரெட்ரோக்கு டிக்கெட்டும் வேற ஏதாவது புக் பண்றது. கடைசி இவனுக்கு வந்து எல்லா ஸ்கிரீன்லயும் இல்லடா எல்லா ஸ்கிரீன்லயும் ரெட்ரோ கொடுத்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி கம்மியா கூப்பிட்டானுங்க. அது சரியான டிஸ்பெண்ட். நான் குபேரா போனேன் கடைசியா. குபேராவா? மார்கன்லாம் ஃபர்ஸ்ட் நாளே போயிட்டேன். குபேரா வந்து நான் பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேன். அப்புறம் கடைசியில சரி. ஆனா நான் போன்ல பார்த்தது நல்ல படம்னு கேட்டா சரி ஒரு நிமிஷம் புகழ் எடுத்தாங்க நின்னா புகழ் ஏதாவது கேக் வெட்டினி எனக்கு தலைக்கு பர்த்டே யாருக்கு தலைக்கு? ஆமா தோனி. நேத்து கேக்ல எதுவும் வெட்டல, படத்துக்கு போயாச்சு. MS தோனி அன்டோல்ட் ஸ்டோரி பார்ட்டி பாத்துருப்பீங்களே, தேட்டர்ல சும்மா செலிப்ரேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு வயசு தோனிங்க? 44. என்ன மாதிரி இன்ஸ்பிரேஷன் பார்த்தாலு? என்னோட 24 வயசு அதிகம்டா. அது யாரை விட அவர் வயசை குறைச்சு சொல்றாரா? அவருக்கு 18 வயசா? 20 வயசு. உங்க வயசு ஆளை பார்த்து இப்படி சொல்லலாமா? ஒரு வயசா 2 வயசா கம்மின்னு நினைக்கிறேன். என்ன கேட்டா 10 வயசு தான் கம்மி தோனிக்கே இருக்கும். அப்படியா? ஆமா 11 வயசு கம்மி நினைக்கிறேன். 11. நான் 2-3 வயசு தான் கம்மியா இருக்கும்னு நினைச்சேன். இன்னும் சொல்றேன் உன்னெல்லாம் 40s கேட்டகரி சேர்த்துறோம். 40s விடுங்க மங்காத்தா அஜித் மாதிரி பேர் விநாயக் மகாத்தி. இல்ல அப்பதான் இங்க இருக்கிறவங்களா செருப்பெல்லாம் அடிப்பாங்களே. கியூட் ஒயிட் சால்ட் பெப்பர் செதுக்க போட்ட சில விக்னேஷ் ப்ரோ டிக்டாக் பண்ணுவார். போய் டிக்டாக் சாரி ரீல்ஸ் பண்ண போற ரீல்ஸ் போட்டு வார் 2க்கு தான் அங்க பெருசா இது பண்ணுறானுங்க. ஸ்கிரீன்ஸ் மல்டிப்ளெக்ஸ் ஐமேக்ஸ் ஓவர்சீஸ் தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் அவனுங்க பெருசா பாக்குறானுங்க. ஏன்னா அங்க பிரான்சைஸ்ல வர்ற படம் ரொம்ப சுரேந்தர் மதுரையா தெரியல. வார் 2 தியேட்டர் போவான்லாம் கேட்டா தமிழ்நாட்டில் போக மாட்டாங்க. வார் 1க்கு எங்க ஃப்ரெண்ட்ஸே போனானுங்க. ஆனது டைம் நான் போல. வார் 1 நல்லா இருக்கும். அது இந்த பைத்தியத்து கூட அந்த மாதிரி சொல்லல, உண்மையிலே நல்லா இருக்கும். வார் 1 ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். 2 தமிழ்நாட்டுல பெருசா பார்க்க மாட்டாங்க. மீதி ஊர்ல அது பெரிய வேணாம்டா, லேஸ் கட்டின மாடல் வாங்கலாம். என்ன செம்ம மழை அடிக்குதுடா இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து, கடுப்பாகுது. ஆமா இங்கேயும். நான் கரெக்டா உள்ள ஐடி மீட் ஆபீஸுக்கு உள்ள போறேன், மழை வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி செம்ம மழை. ஆனா நல்லா இருக்கு. சென்னையில கார் இருந்தாலும் பிரச்சனை, கார் இல்லைனாலும் பிரச்சனை. கார் இருந்தா பிரச்சனை மட்டும்தான், கார் இருந்தா பிரச்சனை இல்லாமலாம் இல்ல. கார் இருந்தாலே பைக் வாங்கி அப்ப பைக் வாங்கி. இல்ல கார் இருந்தா என்ன பிரச்சனைனா பட்டன் ரோடு குழியாயி கார் உள்ளார போயிடுச்சு. அது டைட்டில் பார்க்குங்க. அது எப்படின்னா அவன் நேரம் அது
ஆனா எங்க கார் மேல முதல்வருக்கு அது உள்ள நன்றின்னு ஒரு வந்துருச்சு இல்ல ஏஐ வறுமையை பார்த்திருக்கீங்களா? இல்லடா இல்ல நடுவுல அந்த போட்டோ நான் தான் எடுத்து போட்டேன். என்னன்னா இந்தியாலே பெஸ்ட் ரோடு தமிழ்நாடுன்னு போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு என்ன யோசனைனா இது மத்ததை விட பெட்டரா இருக்கிறது ஓகே, பெஸ்ட்லாம் இது ஏத்துக்க மாட்டேன். அதான் நான் போட்டேன். இந்தியாவிலே பேசுனா இது பெங்களூர் இருக்கு. இல்லடா நான் என்ன போட்டேன்னா சென்னை டைட்டில் பார்க் பீக் ஏரியா, அதுவும் ஃபேமஸான ரோடு. அங்கேயே நான் ஓட்ட போவாதான் அப்பளத்துல ஓட்ட போடுற மாதிரி போட்டுக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிட்டேன். இவனுக்கு அழுகுறானுங்க டிஎம்கேக்காரனு வந்து, டே என்னடா பிஜேபி கார மாதிரி பண்றீங்க அப்படின்னு. தான் ஏன்டா இருக்கிறத போட்டா ஏன்டா எழுதுறேன்னு. ஆமா, ஏடிஎம்கே பேருல இந்த மாதிரி ஆகலையே, டைட்டில் பார்க்ல இருந்து அப்பளம் ஓட்ட விடுற மாதிரி உள்ள புகழ் அலெக்ஸ் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இது டிஎம்கே காலத்துல அந்த அளவுக்கு மெட்ராஸ்ல தண்ணி நின்று இருக்காது. ஒரே ஒரு வாட்டி தான் அந்த எல்லாத்தையும் இல்லடா அந்த பிரச்சனையே தெரியாது. இவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனு அதெல்லாம் பாத்தீங்கன்னா முறை இல்லாத எங்கெங்கயோ இது பண்ணி அதான் சொல்லிட்டுமே ஒரு பிரிட்ஜ் கட்டுற நடுவுல ஒரு பிரிட்ஜ் இல்ல ப்ரோ, ஒரு பிரிட்ஜ் கட்டான். எனக்கு மதுரை பிரிட்ஜ் கட்டியதான் நாசமா போச்சு வெள்ளத்துல. இன்னும் ஒரு வெள்ளத்துல கூட தாங்காது பிரிட்ஜ். அது வேறடா, அது விழுப்புரத்துலடா, அது வேற. நான் சொல்றது சென்னை மதுரை. எத்தனை நான் சொல்றது பிரிட்ஜ் ஏன் கட்டுறோம் எது கட்டுறோம்னே தெரியாம கட்டுறோம் டிஎம்கே. அப்பதான் துட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்க. ஆனா இன்னும் திமுரு இருக்கு ப்ரோ அப்பா கிட்ட. நான் தானே இந்த ஊர்ல டாப்ல இருக்கேன். ஒரே ஒரு மாதிரி இதுவா தாண்டா போறாரு. எனக்கு கஷ்டமா தாண்டா இருக்கு. நீங்க பாருங்க, இல்ல 200 தொகுதி ஜெயிப்பானுங்கிற திமுரு எல்லாம் கிடையாது. அவரை நம்ப வச்சிருக்காங்க. ரிப்போர்ட்லாம் தெரியாதா? ஃபர்ஸ்ட் எல்லாம் டிஎம்கே மட்டும்தான் ஸ்ட்ராங்கான கட்சின்ட்டு இப்ப டிஎம்கே கூட்டணி தான் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு சுத்துறாங்க. ஓரணியில் இணைவோம். ஏன் ஓரணியில் இணைவோம்னு வந்திருக்கு தெரியுதா? நாங்க மட்டுமே ஜெயிச்சிரோம்னு இருந்தாங்க. ஒரு அதிகாரம் இப்ப போயிடுச்சு, அப்படியே அமைஞ்சிருச்சு. ஒண்ணு பார்த்தேன் அலெக்ஸ் இதுல இன்ஸ்டாகிராம்ல. இந்த மெட்ராஸ் படத்துல இந்த கார்த்தியோட ஃப்ரெண்டு கலை இருப்பான்ல, ஓகேவா, கலையரசன். அவனை பார்த்து யாருப்பா பேரு ஏதோ ஒரு பேர் ஒண்ணு சொல்லி, யாருப்பா இதுல அன்பு ஏதோ பேரு சொல்லி, யாருப்பா இதுல அன்பு நீதானா, என்னப்பா உன் பேருக்கு இவ்வளவு டிமாண்டா இருக்குன்னு ரொம்ப இது போலன்னு சொல்லிட்டு அது வந்து முருகர் மூஞ்சி வச்சிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த முருகர் அந்த குடமுழுக்கு நடத்துறது இது அதெல்லாம் டிஎம்கே பிஜேபியும் பாத்தீங்கன்னா முருகருக்கு பரவாயில்லையவா இந்த வருஷம் உனக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமா இருக்கு. அந்த ஹிந்துஸ் ஓட்டுன்னு சொல்லிட்டு இவங்க பண்ற ஒரு அடுத்த 6 மாசத்துக்கு என்ன பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க பேரை. இது ஏடிஎம்கேல பாத்தீங்களா எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னு? கோவில் கோவில்ல காணிக்கை விழுந்துடுறதுல காணிக்கை போடுறாங்கல்ல, அத வச்சு கல்லூரி கட்டுறத வந்து டிஎம்கே பண்ணுதான். நீங்க எப்படி அதை பண்ணலாம்? நீங்க கோயிலுக்கு தானே அது காசு போடுறாங்க காணிக்கையா, அப்ப அதை எடுத்து கோவில் தானே பெருசாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. இல்ல ஊர்ல 1000 ஊழல் பண்ணிருக்கானுங்க. ஆனா அதை வந்து ஏடிஎம்கே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதுல இவங்களும் கம்பைண்டா இருப்பானுங்க. புரியுதுங்களா? ஏடிஎம்கேவா இவங்களுக்கு எது சம்பந்தம் இல்லாத இருக்கு. கோவில் கட்டுறதுக்கு இல்ல பிஜேபி உள்ள இருக்கிறதுனால கான்ட்ரவர்சியான டாபிக் டச் பண்றாங்க பாத்தீங்களா? இப்ப நம்ம கோவிலை பத்தி எடுத்தோம்னா அதுக்கும் நம்ம கிட்ட நெகட்டிவா வருவாங்க. காலேஜ் கட்டல காலேஜை பத்தி, காலேஜை விட கோவில் முக்கியம்னு சொல்ற மாதிரி சொல்றத சொன்னாலும் அதுக்கும் நம்ம கிட்ட அடிக்க வருவாங்க. அந்த மாதிரி கான்ட்ரவர்சியான டாபிக்கை கை வைக்கிறாங்க வந்து. இப்ப இல்ல என்ன கேட்டா கோயிலுக்கு வர வேண்டியது அதிகமா வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு நீ கவர்மெண்ட்டுக்கு அந்த இருக்கிற அந்த கரன்சி மணியை அந்த இது கொடுக்கறது ஓகே, அது நல்ல விஷயம் தான். கோயில் மெயின்டெனன்ஸுக்கு இருக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அதெல்லாம் இது பண்ணக்கூடாது. அதான் இதெல்லாம் ஆல்ரெடி ஜோதிகா சொல்லி அதான் போட்டு நல்லா கான்ட்ரவர்சியா திட்டிருந்தாங்க. தேவையில்லாத வேலை மெயின்டெனன்ஸ். எனக்கு என்ன இதுன்னா அலெக்ஸ், இவங்க பண்ற ஊழல் ஏன் இன்னைக்கு நடந்த இந்த இன்சிடென்ட் ஓகேவா, ஸ்கூல் வேன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல அடிச்சு போயிட்டு செத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ப்ரூட்டல். இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் கண்டிப்பா அந்த கலெக்டரு புரியுதா, அந்த கவர்மெண்டோட இது மெத்தன போக்கு தான் ஓகேவா. அந்த பிளைஓவர் அது 1 வருஷம் தான் கேட்டிருக்காங்க பர்மிஷன் கொடுத்து.
இதெல்லாம் டீட்டெயில்டா எடுத்து பேசணும்னா நிறைய பேசலாம். இவனுங்கள போற போக்குல வந்து அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க வந்து இது சொல்லிட்டு இவனை பண்ற ஊழல் இது ஜனங்கிட்ட சுட்டி காட்டி போயிட்டே இருக்கலாம். ஆனா இது எந்த வேலையுமே ஏடிஎம்கே பண்ணவே பண்ணாத. ரீசன் என்ன தெரியுமா? இவனுங்களும் கூட்டு கலவாணிங்க. ரெண்டாவது விஷயம், நீ இதே எடுத்துக்கிட்டேன்னு வையேன், இப்ப வந்து கன்னியாகுமரி வந்து அந்த இது மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் களவாண்டானுங்கல்ல, ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா இவரு துரைமுருகன் அதெல்லாம் அவரோட பேர்லாம் பாத்தீங்கன்னா ஜூனியர் விகடன்லயே பாத்தீங்கன்னா விகடன்லயே பாத்தீங்கன்னா அதெல்லாம் அடிபட்டுச்சு. அதை ஏன் டிஎம்கே வந்து அதுக்காக வாயே திறக்க மாட்டாங்க, ஓகேவா? என்ன ரீசன்னா இவங்களுக்கும் அதுல வந்து குவாரி லாரி எல்லாமே பாத்தீங்கன்னா கம்பைண்டா ஓடிக்கிட்டு இருக்கு. யாருக்கு ஏடிஎம்கேக்கும் அதுல வந்து கம்பைண்ட். நீ எந்த ஊழல் எடுத்துக்கிட்டாலும் இவங்களும் வந்து ஒரு கோ பார்ட்னரா ஒரு என்ன சொல்றது பேருக்கு தான் ஒரு எதிர்க்கட்சி தவிர இவங்களும் அந்த ஊழல்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு மூலையில வந்து அவனை கம்பைண்ட் ஆயிருப்பாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 5 வருஷத்துல எடப்பாடியால எதையுமே கேட்க முடியல. என்ன கேட்டா இவரும் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்டு அந்த மேல அனுப்பியிருக்கேன் பாருங்க நியூஸ் கார்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான். இப்போ கோயில் நிதி இதை கை வைக்கிறதுனால இது ஜனங்களே இது பண்ணிட்டு போவாங்க. இதுதானே பண்ணாங்க, என்னது காலேஜ் தானே கட்டினாங்க, ஸ்கூல் தானே கட்டினாங்க, காலேஜ் தானே கட்டினாங்க, இதை கடந்து போயிடுவாங்க. இங்க ஊழல்ன்றதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு மின்சாரத்துறையில அவ்வளவு ஊழல் நடக்குது, கரண்ட் பில் அவ்வளவு தரம் வருது, இதை எடுத்து இவனுக்கு பேசலாம், பேசவே மாட்டானுங்க. முதல்ல இல்ல ப்ரோ, எனக்கு டவுட் என்ன தெரியுமா? திருப்பதியில அவ்வளவு கோடான கோடி கோடிக்கணக்கான இருக்கிற அங்க காசு அவ்வளவு கொட்டும் போது அதை எவனும் கேட்க மாட்டான். அங்க எதுவுமே அங்க